என்று கூறி, சரி இது வந்து தமிழ் சித்திரை 1 தமிழ் தமிழ் புத்தாண்டு என கொண்டாடுகிறோம். இதற்கு வந்து நிறைய அர்த்தங்கள் உண்டு. வானியல் ரீதியாக ஒரு அர்த்தம் உண்டு. வானியல்னா அஸ்ட்ரானமிக்கல் சிக்னிஃபிகன்ஸ், பசங்களுக்கு புரியுற மாதிரினா அஸ்ட்ரானமிக்கல் சிக்னிஃபிகன்ஸ். இன்றைக்கு தான் வந்து சூரியன் மேஷராசிக்குள் நுழைகிறார் என்பது ஒரு ஜென்ரலாக ஒரு தெரிஞ்ச விஷயம். இன்னைக்கு தான் வந்து பஞ்சாங்கம்லாம் படிப்பாங்க. பட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் 14 நம் தமிழ் கேலண்டரில் ஒரு ஏன் புத்தாண்டாக நம்ம கொண்டாடுகிறோம் அப்படி என்றால், இன்னைக்குதான் தமிழ் புத்தாண்டு, இன்னைக்குதான் வந்து தமிழ் ஈக்வினாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சமகால பகல் அண்ட் இரவு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கேரளால விஷு கனி அப்படின்னு கொண்டாடுறாங்க. விஷு மீன்ஸ் ஈக்குவல். ஸோ இட்ஸ் a டே, காலையும் மாலையும் ஈக்குவலாக ஒரு டே அண்ட் நைட் ஈக்வினாக்ஸ். இப்போ நிறைய பேருக்கு ஒரு எனக்கு கொஸ்டின் இருந்தது. நான் புக்கெலாம் படிக்கும்போது மார்ச் 20, 21 தான் நமக்கு வந்து வெர்னல் ஈக்வினாக்ஸ் நம்ம படித்தோம். ஏன் தமிழ் புத்தாண்டு மட்டும் ஏப்ரல் 14 அப்படின்னா, கிரெகோரியன் கேலண்டர், அதாவது நாட்காட்டி அப்படின்றது தமிழ் வார்த்தை. கிரெகோரியன் கேலண்டர், கிரெகோரியன் நாட்காட்டியில பூமியின் சூழ்ச்சியும் பொசிஷன் ஆஃப் ஈக்வேட்டார், நடுநிலக்கோடு அப்படிங்கிறோம், ஈக்வேட்டாருக்கும் சூரியனுக்கும் உள்ள ஒரு டைரக்ஷனை வச்சு ஒரு பருவ காலங்களை மெஷர் பண்றதுக்கு ஒரு நாட்கள் தான் வந்து மார்ச் 20, 21. ஆனா தமிழர்கள் பண்பாட்டின்படி சூரியனுக்கும் நட்சத்திரங்களுக்கும் பூமிக்கும் உள்ள பொசிஷன்ஸ், நிலை, இதை வைத்து தான் குறிச்சிருக்காங்க. அதனால வந்து இதுவும் ஒரு ஈக்வினாக்ஸ் தான் நமக்கு.